அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். இது ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி. இது உங்களுடைய சேனல். இந்த சேனலை நீங்கள் தான் நிறைய ஆதரவு கொடுத்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கிறீங்க. அந்த வகையில் உங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்றைய பதிவில் 12 லக்னத்துக்கும் லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் என்ன பலன், அதை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானுடைய காரகத்துவங்களை கொஞ்சம் பார்த்துட்டு உள்ளே போகலாம். இந்த மாதிரி, ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு பலன் மாறுபடும். 12 லக்னத்துக்கும் ஒரே மாதிரி பலன்கள் கொடுக்க போகிறதில்லை, கொடுக்கறதும் இல்லை. சரி, குரு பகவான் மாபெரும் இயற்கை சுபகிரகம். சூரியனுக்கிட்ட இருந்து வாங்கக்கூடிய அந்த கதிர்களை பூமிக்கு 3 மடங்காக திருப்பி செலுத்தக்கூடிய ஒரே கிரகம் நம்ம குரு பகவான் தான். அதனால தான் அவரை இயற்கையான முழு சுபர் அப்படின்னு சொல்கிறோம். சந்திரனை சுபர்னு சொன்னாலுமே கூட சந்திரன் எல்லா நாளும் சுபராக இல்லை. ஆனால் குரு எல்லா நாளும் நல்லபடியாக தான் இருப்பார், நல்ல பலன்களை தான் தருவார். அவரின் பார்வை கண்டிப்பாக நல்ல பலன்களே தரும். இந்த பூமியில் நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுக்கும் குருவின் தயவு இல்லாமல் நம்ம நடக்காது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த குரு பகவானுடைய முதன்மை காரகத்துவம் குழந்தை, 2வது ஆச்சாரமாக இருக்கிறது, 3வது பயபக்தி. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை முறையாக செய்கிறது. பிராமணர் குரு பகவான் தான். பெரியோர்களை மதிக்கிறது, நல்ல நல்ல நேரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் குரு தான். நல்ல நேரம், அதிர்ஷ்டம், அதே மாதிரி பேராசிரியர், தலைமை ஆசிரியர், பொதுவாக ஆசிரியர், இவர் எல்லாமே குரு தான். அதே மாதிரி உபதேசம், தங்கம், அதுலேயும் சுத்தமான தங்கம் குரு. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சட்டப்படியான செயல்கள் பூராமே குரு. அதுக்கப்புறம் வருமான வரி, ஐடி ஆஃபீஸர், பெரும் பணம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவானை நம்ம சொல்லலாம். ஃபைனான்சியரு, பேங்கு, பணம் புழங்கக்கூடிய இடம், ஃபைனான்ஸ் அட்வைசர், ஏடிஎம், அதிக பயணம், கருவூல அதிகாரிகள், உயர் பதவி, தர்மகர்த்தா, பெரிய நகரங்கள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு சொல்லலாம். சரிங்களா? ஒவ்வொரு வீடியோலையும் குரு பகவானை பற்றி பேசும்போது குருவின் காரகத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பேசிட்டு வரோம். சரி, அந்த வகையில் இன்னைக்கு கொஞ்சம் சொல்லியிருக்கோம். சரி, இப்போ லக்னத்தில் குரு இருந்தால் என்ன பலம், என்ன பலன், என்ன பலம், ரெண்டையுமே பார்ப்போம். முதல்ல, குரு லக்னத்தில் இருந்தால் திக்பலம் பெறுவார். லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் திக்பலம் பெறுவார். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு திக்பலம் உண்டு. திக்பலம் என்பது காலபலம், அயனபலம், சேஷ்டபலம், இப்படி ஒரு பலம் நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லைங்களா? அந்த பலத்தில் ஒரு பலம் திக்பலம். இந்த திக்பலம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது, உச்சத்துக்கு நிகரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திக்பலங்கிறது உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது என்ன சார் திக்பலங்கிறது கொஞ்ச நாளாக தான் சார் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம், நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைங்க, ஏற்கனவே இருந்திருக்கு. இப்போ தான் ஒரு 20 வருஷமாக அந்த திக்பலங்கிற ஒரு விஷயம் அதிகம் நம்ம பேசப்படக்கூடிய ஒரு பொருள். நான் காலம் சென்ற சிவா மேகநாதன் அவர்களுடைய புத்தகங்களை 1997 to 99 படிக்கும் போதே திக்பலம் பற்றி எனக்கு அப்பவே அதெல்லாம் எனக்கு தெரிய வந்துருச்சு. என்கிட்ட என்னமோ அந்த புத்தகம் இருக்கு. அந்த புக்கில் தான் நான் முதல்ல அந்த திக்பலம் பார்த்தேன். அந்த திக்பலத்துக்கு என்ன பலனுன்னு அந்த புக்கில் தான் இருந்துச்சு. அது அனுபவ ரீதியாக பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கு. சரி, மேச லக்னம். இந்த மேச லக்னத்தில் குரு லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்? சரி, இந்த மேச லக்னத்துக்கு அவர் 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. அவர் லக்னத்தில் இருக்கும்போது 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார், நல்ல பலன்களை தருவார், விரயத்தை கட்டுப்படுத்துவார். திக்பலம் மிக மிக சிறப்பான ஒரு யோகம். 9ஆம் இடங்கிறது தகப்பனார், பெயர், புகழ், பாக்கியம், அதிர்ஷ்டம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ஜாதகருக்கு வரவழைப்பார், கொண்டு போய் அவரே கொடுப்பார், தேடி போய் அவருக்கு இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மேச லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாகி அவர் இருப்பது ரெட்டிப்பு யோகம், நல்ல ஒரு யோகத்தின் தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி 12ஆம் பாவம்
12ஆம் பாவத்தினுடைய விரயம் வந்து இங்க கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வெளியூர் அங்க இருந்து இவருக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இவர் வெளியூர் போவாருன்னு நான் சொல்லலை, வெளியூர்ல இருந்து இவருக்கு வருமானம் வரும் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு 2வது லக்னமா ரிஷப லக்னம் பார்க்கலாம். ரிஷப லக்னத்துக்கு அவரே 8ஆம் அதிபதியாக வருவார், 11ஆம் அதிபதியாக வருவார். ஆயில், கண்டம், விபத்து, திடீர் அதிர்ஷ்டத்தையும் இந்த குரு பகவான் தான் தருவார். அதே மாதிரி 11ஆம் இடம் சொல்லக்கூடிய மூத்த சகோதரத்தோடு இணக்கமாக இருக்கிறது, பேங்க் பேலன்ஸு, லாபஸ்தானம், இந்த 2வது மனைவி சார்ந்த விஷயம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் தான் தருவார் அப்படின்னு சொன்னோம். எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு கிரகமும் லக்னாதிபதிக்கு நண்பராக இருக்கும்போது 2 மடங்கு நல்ல பலன்களை செய்யும். லக்னாதிபதிக்கு நண்பர் இல்லாத டயத்தில் செய்யும், ஆனால் 1 மடங்கு அளவில் செஞ்சுட்டு என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு நின்றுக்கும். சரி, ரிஷப லக்னம் அந்த மாதிரி 2வது வகையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த லக்னாதிபதிக்கு எதிர்த்தன்மை இருக்கக்கூடிய கிரகம், அவர் இயற்கை மாபெரும் சுபர், இவர் தேவர்களுக்கு சுபர்னா சுக்கிரன் அசுபர்களுக்கு அசுரர்களுக்கு சுபர். அந்த குரு அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நெருடலான பலன் தான் வந்து சொல்லணும். இருந்த போதிலும் இந்த ரிஷப லக்னத்துக்கு லக்னத்தில் திக்பலம் விரும்பும்போது ஆயுள் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். சரிங்களா? விபத்து ஒரு முறையேது இவரை தேடி வரும், ஆனால் பெரிய கஷ்டம்லாம் இருக்காது. கை உடையுது, கால் உடையுது, அந்த மாதிரிலாம் பெரிய கஷ்டத்தெல்லாம் தரமாட்டாரு. உள்ளூர் பொருளில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தலையில் அடிபடக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாமே லேசாக நடக்கும். இருந்த போதிலும் அது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாது. சரி, அவரே 11ஆம் அதிபதியாகி லக்னத்தில் திக்பலம் பெறுகிறார், லக்னத்தில் இருக்கிறார். அப்படிங்கும்போது லாபத்தையும் தருவார், மிகப்பெரிய லாபத்தையும் தருவார், அலைச்சலையும் தருவார். சரிங்களா? 2 பலன். அதாவது ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்தில் குரு இருக்கும்போது அலைச்சலையும், இந்த ஓய்வு எடுக்காம தொடர்ந்து ரொட்டீனா நீங்க சுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரு லக்னத்தில் உட்காந்துரு குரு திக்பலம் பெற்று மிக அருமையான நல்ல பலன்களை நிச்சயம் தரும். அப்படி நம்ம இங்க நட்சத்திரத்துக்குள்ளார சப்டிவிஷன்லாம் போகல, ஜென்ரலாக தான் அதை பார்க்குறோம். அதனால ரிஷப லக்னத்துக்கு லக்னத்துல குரு இருப்பது ஆயில் சார்ந்த விஷயத்துல நல்லது. திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி இதெல்லாம் வந்து வருமானம் வரும், ஆனா அலைச்சலையும் வருவார், சின்ன சின்ன நோயையும் கொடுத்துருவார். அதே மாதிரி பெரிய லாபத்தையும் இந்த ரிஷப லக்னத்துக்கு அவர் கொடுத்துருவார். நன்மையான பலன்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு குரு வந்து லக்னாதிபதிக்கு கொஞ்சம் ஆகாத ஆள் தான். சரி, அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு அவர் 7ஆம் அதிபதியாக வருவார், 10ஆம் அதிபதியாக வருவார். 7ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 2 இடமே பார்த்தீங்கன்னா கேந்திராதிபதி தோஷம் ஏற்படுத்தும். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கும் அவர் அதாவது லக்னத்தில் திக்பலம் பெறும்போது 7ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பலம் பெறும்போது மனைவி தேடி வந்துடும். காதல் திருமணம், சரிங்களா, அவர்கள் விருப்பத்துக்கு திருமணம் செஞ்சுக்கிறது, அப்புறம் திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறது, இதெல்லாம் இந்த மிதுன லக்னத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கும் போது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் தேடி வருவாங்க, நண்பர் மூலியம் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு? இந்த மிதுன லக்னத்துக்கு. சரிங்களா? சரி, அவரே 10ஆம் அதிபதியாக வராரு. 10ஆம் அதிபதியாக வந்து லக்னத்தில் அவர் திக்பலம் அடையும் போது பார்த்தீங்கன்னா இது கூட பரவாயில்ல, தொழில் சார்ந்த விஷயம், ஜீவனம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக தரும். ஓகேங்களா? லக்னத்தில் இருக்கிற குருவை மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம், வேற எந்த சப்ஜெக்டையும் நம்ம தொடலை. சரி, மிதுன லக்னத்துக்கு அவர் அங்கே இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கப்புறம் கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு அவரே 6ஆம் அதிபதியாக வருவார், 9ஆம் அதிபதியாக வருவார். கடக லக்னத்தில் அவர் உச்சம் பெற்று திக்பலம் பெற்று 2 மடங்கு பலனை தருவார். நேரடியாக 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வார், மிக அபாரமான நல்ல யோக பலன்களை தருவார். இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம், இந்த ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு யோகம், அப்பாவோட தொழில் நல்லா அமையும், அப்பாவுக்கு வந்து கௌரவம் கிடைக்கும், அப்பாவுக்கு வந்து பதவி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கடக லக்னத்துக்கு கொடுக்கலாம். ஏன்னா சொல்லலாம், கடக லக்னமான சந்திரனுக்கு, லக்னாதிபதியான சந்திரனுக்கு குரு வந்து நண்பரான கிரகம். அதனால கடக லக்னத்துக்கு நல்ல பலன்களை தரும். அதே நேரத்தில் 6ஆம் இடம் பலனையும் அவர் தான் தரணும். அப்போ 6ஆம் இடத்தின் அதிபதி, 9ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தில் உட்காந்துருக்கிறது யோகம் சொல்லப்பட்டாலும் அவரே 6ஆம் அதிபதி ஆகி லக்னத்தில் வந்து உட்காந்துருக்க ஒரு சுபகிரகம் 6ஆம் அதிபதி ஆகி லக்னத்தில் வந்து உட்காந்துருப்பது அந்த 6ஆம் இடத்தை வளர்க்கும். இது பெண் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் நெருடலான ஒரு விஷயம்தான். ஆண் ஜாதகமாக இருந்தால் நோய், எதிரி, கடன், வம்பு, வழக்கு இதெல்லாம் தேடி வந்துடுவருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் பாக்கியஸ்தானம் அது வேலை செய்யும். எத்தனை வழக்கு போட்டாலும் சரி, வடிவேல் மாதிரி ஏண்டா அடுத்த பஞ்சாயத்து எங்கடா அங்கே நம்ம போகலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு பிரச்சனையே நடந்த மாதிரி தெரியாத மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை மூவ்மெண்ட் எல்லாமே இருக்கும். கடக லக்னத்துக்கு லக்னத்தில் திக்பலம் பெற்ற குருவினால், உச்சம் பெற்ற குருவினால் மிகப்பெரிய நல்ல பலன்களும் உண்டு.
80% 9ஆம் இடத்து பலனையும் 20% 6ஆம் இடத்து பலனையும் கண்டிப்பாக இவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வருவார். அவர் லக்னத்தில் திக்பலம் பெற்று சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து நல்லா அவருக்கு அதிநட்பு வீடு சிம்மம். அப்போ அந்த வீட்டில் இருக்கும்போது 5ஆம் இடமான குழந்தைகள் வந்து குழந்தைகளால் நன்மை உண்டு, பெயர் புகழ் பாக்கியம் சொல்லக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் மனசில் தோணக்கூடிய ஆசையும். உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்குள்ள லக்கணத்திலே குரு இருந்தால் அவங்களுக்கு காதெல்லாம் சக்ஸஸ் ஆகும், அதிர்ஷ்டமான குழந்தைகள் வந்து பிறக்கும், முன்னோருடைய ஆசீர்வாதம் இருக்கும், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கும், இவங்க மனசில் தோணக்கூடிய அத்தனை ஆசைகளும் நிறைவேறும், அரசியல் பதவிகள் இதெல்லாம் இவர்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அவரே 8ஆம் அதிபதியாக வராரு. 8ஆம் அதிபதி என்ன, நம்மளுடைய விபத்து, திடீர் அதிர்ஷ்டம், நோய், கண்டம் இதெல்லாமே சொல்லலாம். ஆனால் அவர் சிம்மத்தோட தொடர்பு கொள்ளும்போது இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் இது பண்ணும். கடகத்தோட தொடர்பு பண்ணும்போது 9ஆம் இடத்தை பார்ப்பார், சிம்மத்தோட தொடர்பு கொள்ளும்போது 5ஆம் இடத்தை பார்ப்பார், 8ஆம் இடத்தை பார்க்க மாட்டார். ஏன்னா குரு வந்து எந்த வீட்டை பார்த்தாலும் வளர்ப்பார். அப்போ அவர் 6ஆம் இடத்தை பார்க்கும்போது வளர்க்க தானே செய்வார் கடக லக்கணத்துக்கு. அப்போ சிம்ம லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடத்தை வளர்க்க தானே செய்வார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆயுள் வளர்றது நல்ல விஷயம். ஆனால் விபத்தும் அங்கே தானே இருக்குது, விபத்தும் தானே வளர்ந்துக்கிட்டே போகும், கண்டம் அதில் தானே இருக்குது, கண்டமும் தானே வளர்ந்துக்கிட்டே போகும். அப்போ அந்த அமைப்பில் அவர் சிம்ம லக்கணத்தில் உட்காந்து தன்னுடைய 5ஆம் பறவை 5ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடத்தின் பலன்களை 80% நல்ல பலனாகும். அதுக்கு அதன் பிறகு 8ஆம் இடத்தின் பலனையும் அவர் தான் சேர்த்து கொடுக்கணும், அது ஒரு 20%. விபத்தெல்லாம் இவரை தேடி வரும், இவரே போய் ராங் ரூட்ல போய் விபத்தில் மாட்டிக்குவார், தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் சிக்கிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு ஒரு 20% சிம்ம லக்னத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்த லக்னம் கன்னி லக்னம். கன்னி லக்னமான புதனுக்கு வந்து குரு வந்து கொஞ்சம் எதிர்த்தன்மையான ஒரு பகை பெற்ற ஒரு கிரகம் தான். அந்த அமைப்புல கன்னி லக்னத்துல குரு திக்பலம் பெற்று இருக்கும்போது அவர் 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ரெண்டுக்கும் அதிபதி லக்னத்துல திக்பலம் பெறாரு. 4ஆம் இடங்கிறது என்ன, அம்மா, சொத்து, வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் தாமதப்படுத்தி குரு கொடுத்துருவார், ஆனா கண்டிப்பா தருவார். லக்னத்துல திக்பலம் பெற்றும்போது கல்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் தடுமாற்றத்தை தருவார். அதன் பிறகு அந்த கல்வியால ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து ஒரு நல்ல பதவியில உட்கார வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். சரி, அவர் அங்க இருந்து பாருங்க 7ஆம் இடத்தை பார்ப்பார். மனைவியால் இவருக்கு ஆதாயம் இருக்கும், அதே மாதிரி மனைவியோட ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவங்களுக்கும் பெண் வந்து தேடி வந்துருவாங்க. 7ஆம் அதிபதி தான் மனைவி அல்லது கணவர். இவங்க வந்து லக்னத்துல குரு திக்பலம் பெற்று இருக்கனால இங்க தேடி வந்துடுவார். ஆனா லக்னாதிபதிக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கனால இந்த இடத்துல அவருடைய பலன் 60% மட்டும்தான் தருவார், 40% குறைத்துக் கொள்வார் அல்லது கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்ப்பான். அப்போ கன்னி லக்னத்துக்கும் குரு வந்து லக்னத்தில் இருப்பது திக்பலம் பெற்று இருப்பது 60% கண்டிப்பாக நன்மையான பலன்களை கண்டிப்பாக தரும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்துக்கு அவரே 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதியாக வருவார். இந்த லக்னத்தில் அவர் திக்பலம் பெற்று இருக்கும்போது இன்னொரு சுபகரகமான சுக்கரனுடைய வீட்டில் இருப்பது நன்மை அப்படின்னாலுமே கூட அந்த வீட்டில் அவர் திக்பலம் பெற்றிருப்பது 3ஆம் இடமான இளைய சகோதரம், தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், சரிங்களா, அந்த அணிகலன்கள்லாம் செய்கிறது, அந்த முதல் சொத்தை வந்து விரயம் பண்ணது, இந்த மாதிரி அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேடி வந்துடும் அவருக்கு. சரிங்களா, அப்போ இதனால அவருக்கு வந்து நல்லபடியாக ஒரு ஆதாயம் இருக்கும். ஆனால் அந்த ஆதாயம் தரத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தடுங்கல்களையும் தடுமாற்றத்தையும் சர்க்கல்களையும் கொடுத்த பிறகுதான் அந்த யோகத்தை தருவார். சரி, அதன் பிறகு 6ஆம் இடத்தினுடைய அதிபதி லக்னத்தில் திக்பலம் பெறுகிறார். 6ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்தில் திக்பலம் பெறக்கூடாது. அந்த அளவு லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும். எந்த ஒரு யோகமா இருந்தாலும் சரி லக்னாதிபதி வலுப்பெற வேண்டும், வலுப்பெற வேண்டும், வலுப்பெற வேண்டும். 6ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் உட்காந்து திக்பலம் பெறும்போது 6க்கு 8ல தான் உட்காந்து திக்பலம் பெறுவார். அதனால ஒரு பெரிய பாதிப்பை இங்க வந்து அவர் கொடுக்க போறது இல்லை. இருந்தாலும் 8ஆம் இடமான திடீர் அதிர்ஷ்டம், கண்டம், விபத்து, ஆயுள் சார்ந்த பயம் இதெல்லாமே இந்த குரு கொடுத்துருவார். எப்போ எல்லாமே தசையில தான் சார் தருவார். இப்ப எல்லாமே நான் சொல்றது குரு தசை நடக்கும் போது அந்த பலன்கள் எல்லாமே நடக்கும். குரு தசை நடக்காத போது அந்த பலன்லாம் அப்படியே வெயிட்டிங்ல இருக்கும். நடக்காதுன்னு சொல்ல முடியாது, வெயிட்டிங்ல வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 3, 6ஆம் அதிபதி லக்னத்தில் திக்பலம் பெற்றிருப்பது ஒரு 50% நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு அவர் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி ஆகி லக்னத்துல திக்பலம் பெறுவார். இது வந்து அவருக்கு பிடிச்ச நட்பு வீடு. அந்த அமைப்புல 2ஆம் இடத்து பலனையும் 5ஆம் இடத்து பலனையும் நல்லா தருவாரு. 5ஆம் இடத்தை மட்டும்தான் பார்ப்பார். லக்னத்துல திக்பலம் பெறும்போது 2ஆம் இடத்தை பார்க்க முடியாது. அந்த அமைப்புல 5ஆம் இடத்தினுடைய பலன், அதாவது முன்னாடி நம்ம சிம்ம லக்னத்துக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, 5ஆம் இடத்தால என்னென்ன நல்ல பலன் இருக்குமோ அது எல்லாமே விருச்சிக லக்னத்துக்கும் நல்ல அமைப்பு கிடைக்கும். ஓகேங்களா, குழந்தைகளால் யோகம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம்,
மனதில் தோணக்கூடிய அத்தனை ஆசைகள் நிறைவேறுது. ஆனால் சிம்ம லக்கணத்துக்கு 100% பலன்னா விருச்சிக லக்கணத்துக்கு 80% தான் பலன் தருவார். 20% குறைத்து கொண்டு தான் தருவார். இங்க குழந்தைங்களால ஒரு பிரச்சனையும் கொடுத்துருவார். அங்க குழந்தைங்களால யோகத்தை தருவார்னு சொன்னேன், இங்க குழந்தைங்களால பிரச்சனையும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டு. ஏன்னா ஒரு வீட்டினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி குருவின் அமைப்பு வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயம்லாம் ரொம்ப எளிதில் கிடைச்சிரும். சீக்கிரம் திருமணம் ஆயிடும், சீக்கிரம் மேரேஜ் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும், வீட்டில் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டில் வருமானத்துக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த அமைப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல யோக பலன்களை கொடுத்துருவார். ஆனால் 5ஆம் இடத்தினுடைய பலன்களை 100% நல்ல பலன்களை கொடுத்தாலும் அங்கே ஒரு 20% புத்திரர்களால் ஒரு கவலையும் குரு பகவான் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வீட்டினுடைய தன்மை அப்படி. சரி, அதுக்கப்புறம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு லக்கணத்தில் திக்பலம் பெற்றால் அவரே லக்னாதிபதி 4ஆம் அதிபதி ஆவார். லக்னாதிபதி லக்கணத்திலேயே திக்பலம் பெற்றிருப்பது நல்லது. லக்கணம் நம்மளுடைய கௌரவம், மரியாதை, புகழ், அந்தஸ்து இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கிற தாயின் பாசம், தாயின் அன்பு, தாய் வழி உறவுகளால் அடையக்கூடிய ஆதாயம், தாய் வழி சொத்துக்கள் இதெல்லாமே நல்ல சிறப்பாக இருக்கும். மெயினாக கல்வி நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கல்வி ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாகனம் சார்ந்த விஷயங்களும் இவர் வந்து தேடி வரும். மற்ற ஒரு உபதேசம் செய்யக்கூடிய அமைப்பில் இவங்க வந்து இருப்பாங்க. நல்ல ராஜயோகமான பலன்கள் வந்து கண்டிப்பாக அந்த தனுசு லக்கணத்துக்கு குரு திக்பலம் அடையும் போது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மகர லக்கணம். மகர லக்கணத்துக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியாக வருவார். என்னதான் இங்கே திக்பலம் பெற்றாலும் அங்கே அவர் நீச்சத்தை அடுத்த திக்பலம். முதலில் ஒரு சின்ன சின்ன ஏமாற்றங்களும் தடங்கல்களும் சோதனைகளும் கொடுத்தாலும் அதன் பிறகு அங்கே திக்பலம் பெறக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் கண்டிப்பாக முதல்ல சோதனைகள்லாம் உண்டு. அதை மாற்றமே கிடையாது. சோதனைக்கு பிறகுதான் அவர் வெற்றி கொடுத்து நம்மளை சாதனையாளராக ஆக்குவார். 3ஆம் இடமான தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் லேட்டாகி கொஞ்சம் போராடி அதன் மூலியம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வெற்றியை தருவார், நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தருவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் அதிபதி நிறைய விரயத்தை கொடுத்துருவார். விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு அந்த விரயம் ஒரு இடத்துல வந்து நின்றோம். அந்த இடத்துல அல்லது விரயத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு வருமானம் வரும். விரயம் எப்பவுமே நிற்காது சார், விரயத்துக்கு மேலே நமக்கு வருமானம் தான் அதிகப்படுத்தி கொண்டு வந்து கொடுத்துருவார். இதெல்லாம் எடுத்தோடனே தர மாட்டார், கொஞ்சம் லேட் பண்ணி தான் தருவார். மகர லக்னத்திற்கும் அவர் லக்னத்தில் இருப்பது திக்பலம் என்கிற அமைப்பில் நல்லது, மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி வருவார். 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவருடைய பேச்சு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து பேச்செல்லாம் இவரை பார்த்து தான் மற்றவங்க கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ரொம்ப இயல்பான பேச்சு இருக்கும். இவருடைய பேச்சு கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து இவர்கிட்ட நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 11ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், பேங்க் பேலன்ஸ் இதெல்லாமே இவர்கிட்ட நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கும்பலக்கணத்துக்கும் குரு லக்னத்தில் திக்பலம் பெற்றிருப்பது நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மீன லக்னம். இந்த மீன லக்னத்தில் குரு திக்பலம் பெறும்போது அவரே லக்னாதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. லக்னாதிபதி அப்படிங்கிற முறையில் அவர் திக்பலம் பெறுவது நல்லது. லக்னம் சிறப்படையும். பெயர், புகழ், பாக்கியம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, நம்மளுடைய உடல் நல, ஆரோக்கியம் இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம், கௌரவம் சார்ந்த விஷயம், அதே மாதிரி மற்ற உயர் ரக உணவுகள் சாப்பிடக்கூடிய விஷயம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். 12 லக்னங்களுக்கும் இப்போ குரு பகவான் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இந்த வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறோம். தொடர்ச்சியாக நீங்கள் நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கன்னு சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. நன்றி, வணக்கம்.